சுட்டும் விழி சுடுறேன் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி யதார்த்தமாக அபி வெளியே போகும்போது வெற்றியை பார்க்குறாங்க. வெற்றியை பார்த்திங்க அப்படின்னா அபி இருக்கிறத பார்த்துட்டு அபிகிட்ட வந்து பேசுகிறாங்க. எப்படி நீ வெளியே வந்த, இவ்வளோ பெரிய கொலை பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க, உன்னை எப்படி வெளியே விட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து எந்த தப்பு பண்ணல, நான் கொலை பண்ணதை நீ பார்த்தியா, நான் ஒன்றும் கொலை பண்ணலங்கன்னு திரும்ப திரும்ப நீ ஏன் அதே சொல்கிறேன்னு சொல்லிட்டு அபி வந்து வெற்றி கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. யார் வந்து கொலை பண்ணாங்களோ அது ஆதாரத்தோட நான் நிரூபித்து வெளியே வரதான் போகிறேன்னு சொல்லிட்டு அபியும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அபி வந்து நான் படிக்கிறதுக்காக தான் வெளியே வந்திருக்கேன், படித்து எக்ஸாம் எழுத தான் வந்திருக்கேன், ஒன்றும் சும்மா ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சுடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா விளையாண்டுட்டு இருக்காங்க. சுடரை பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வெற்றிக்கு அபி ஞாபகம் வருது. ஏன் இவளை பார்க்கும்போது நமக்கு அபி ஞாபகம் வருது, இது சரியில்லையே, தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அபிகிட்ட அவங்க அண்ணா வந்து பேசுகிறாங்க. இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையே இழந்துட்டியம்மா அப்படிங்கிறாங்க. அது முடிஞ்சு போன விஷயம் தான், என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, திரும்ப அதை பற்றி பேசாத, அதை பற்றி நீ பேசணும் அப்படின்னா அந்த வீட்டிலே இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அபி வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.